ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு விலாக் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணேன் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டர் காப்பியோட இன்றைக்கி டே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஏன் ஃபில்டர் காப்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு எந்த ரீசனும் இல்லை. ஃபில்டர் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் ஃபில்டர் காப்பி. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வாங்கவே இல்லை. ஸோ இது நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ காலையில் அதனால் ஃபில்டர் காப்பி போட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஃபில்டர் காப்பி போடவே தெரியாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். என்கிட்ட ஃபில்டர் காப்பி அந்த டஸ்ட் இருக்குல்லையா, அது என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி போட போகிறேன். இது ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருந்ததால் தான் ஃபில்டர் காப்பியோட ஃபில்டர் வாங்கணும் அப்படின்றதே எனக்கு தோணிகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் காஃபி பவுடர் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக அந்த சுகர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு அந்த ப்ளஞ்சர் இருக்குல்ல, அதை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹாட் வாட்டர் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளஞ்சர் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இதை நான் மூடி போட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை டிகாக்ஷன் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் காஃபி போட முடியும் அப்படின்றதால. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் காஃபி டஸ்ட் சேர்க்கலை. ஸோ அது எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இந்த ஃபில்டர் காப்பி எப்படி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அது மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. இப்போ இதை மூடி போட்டுட்டு இது ஒரு சைடாக எடுத்து வச்சலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு மினியேச்சர் ஃபில்டர் மாதிரி தான் நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பால் சூடு பண்ணிட்டு டிகாஷன் கலெக்ட் ஆகிறதுக்குள்ளே வெளியில் தான் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டடையெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதை அடிக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டேன். இந்த ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா படைக்கிற வேலை இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கேன் அப்படின்றதால கொஞ்சம் பொறுமையாகவே எல்லா ஒர்க்கும் செஞ்சேன். இப்போ ஒட்டெல்லாம் அடித்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதில் நிறைய மண் தூசெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டான் தள்ளி வச்சுட்டு அப்படியே அடிச்சுட்டே வந்தேன். ஒட்டடையில் இருந்தது நிறைய. அதுலேயும் அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணும் நிறைய கொட்டிக்குது இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் டைமே கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் ஊற்றிப்பாங்க. மற்றபடி நான் எதுவுமே பார்க்குறதே கிடையாது. எப்போயாவது இந்த மாதிரி க்ளீன் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி அப்படி தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பாட் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அது செடி வைக்காமல் அப்படியே இருக்குது. வாங்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் அதில் மண் ஃபில் பண்ணி வேறு ஏதாவது செடி வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த இடம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வண்டி பார்க் பண்ணுற இடம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது கழுவி ரொம்ப நாளாச்சு. டைமே இருக்கிறது கிடையாது. அதை தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண போகிறேன். பார்த்தாலே தெரியும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக தள்ளி விட்டுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடுமே பார்த்திங்கன்னா மாப் பண்ணணும். அந்த ஒர்க் இருக்குது. மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுறேன் வெளியில். ஏன்னா இன்னும் கோலம் கூட போடல, டைம் ஆகிடுச்சு. ஸோ இது க்ளீன் பண்ணி விட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம். வெளியில் தண்ணி போகும் கோலம் போடுற இடத்துல. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். அடுத்து இதெல்லாம் தண்ணி விட்டு தள்ளினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கோலம் போட்டாச்சு. ரொம்ப பெருசாக கோலம் போடலாம், டைம் இல்லை. ஸோ அதனால் சின்னதாக கோலம் போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக பாப்பாவுக்கு பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மதிக்க கொடுத்துடணும். டிகாக்ஷன் கலெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ ஒரு காஃபி போடுற அளவுக்கு டிகாக்ஷன் கலெக்ட் ஆகிருந்தது. அதை சேர்த்து நான் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டானா அவ்வளோ பிடிச்சிருந்தது. கடையில் ஃபில்டர் காஃபி குடிக்கிற மாதிரியே இருந்தது. நல்ல க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி நான் குடித்தேன். இது கூட பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாலையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான காஃபி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். ரொம்ப பொறுமையாக காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அடுத்த வேலை. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா உட்காந்து காஃபி குடிக்கிறேன். இந்த சண்டேவில் லீவ் டைமில் தான் டைம் இருக்குது. அப்படி இல்லைனா நின்றுட்டே குடிப்பேன். அப்படி சம்டைம் மறந்துட்டு ரொம்ப ஆறிப்போன காஃபியெல்லாம் குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுமையாக காஃபியெல்லாம் குடிச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திருப்பதி போய் வந்திருக்கிறதால தான் இன்றைக்கி படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா நிறைய வாஷ் பண்ணுறதுக்கு கிளாத் இருந்தது. அதை மிஷினில் போட்டு விட்டுற போகிறேன். போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா சைட் பை சைடு அந்த ஒர்க்கும் எனக்கு முடிஞ்சிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ, அதனால் ஒரு வெள்ளரி கட் பண்ணியிருக்கேன். இதை சாப்பிட்டுக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மதியமாக வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவளும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி சாப்பிட சொன்னதுக்கு பில்டிங் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கீழெல்லாம் கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டா. அப்புறம் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வந்து படைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அப்டாலாம் வந்து நான் எதுவும் ரெடி பண்ணல. என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து படைக்கிறதுக்காக ரெடி ஆகலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து சாட்டர்டே நான் சந்தைக்கு போவேன். ஸோ அதனால் என்கிட்ட பேலன்ஸ் என்ன காயெல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக மஷ்ரூமும் கொஞ்சம் வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைக்கு சேர்க்கறதுக்கான இந்த கபாப் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இப்போ ரெடிமேடாக இதுதான் வந்து ரீசன்ட் டேஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது வந்து இந்த மசாலா தான். இது வந்து ரெடி மிக்ஸு. ஸோ இது வந்து ராசி கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா லோக்கல் பிராண்டு திருவண்ணாமலையில் வந்து கிடைக்கக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த பாக்ஸில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்கில் இருக்கிறது எங்கள் மேம் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து இது கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இது கூட சேர்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு போதும். இப்போ வந்து மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். கூடவே கொஞ்சம் வடகம் மட்டும் தான் இருக்குது, அப்பெல்லாம் கூட இல்லை. ஸோ அது மட்டும் தான் போட்டுக்க போகிறேன். இந்த வடகம் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுவுமே வந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டில் ரெடி பண்ணுற வடகம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து இன்றைக்கி பறிச்சுக்க போகிறேன். இது செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டைம் இது ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அப்போது எனக்கு இந்த ஐடியாவே இல்லை, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அதே வடகம் தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேற்று தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த வடகம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருந்த அந்த மஷ்ரூமையும் அந்த வெண்டைக்காவும் சேர்த்து இது மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ண உட்காரும் போதே நான் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இது வதக்கிட்டு இது கூடவே மாங்காவும் முருங்கைக்காவும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் இதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எடுத்தாச்சு. நான் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போட்டு எடுத்தேன். போட்டு எடுத்துக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணல. இப்படி தான் வந்து எங்களோட ஆஃப்டர்நூன் டே வரைக்கும் போச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சாட்டர்டே இதில். ஸோ அதனால் சந்தைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் விலாகில் கவர் பண்ணுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ இதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.